எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு நொடி இந்த படம் வந்துட்டு படம் ரெண்டு படமே இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண படமும் சரி எல்லாமே 2 நாள் அது ரிலீஸ் ஆகி. பட் நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் மூவி. அந்த ஒரு விஷயத்த சரியாக பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில படங்கள் சொல்லலாம், ஒரு கிளைமேக்ஸை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கிளைமேக்ஸு, இந்த கிளைமேக்ஸு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் வச்சு பண்ணுவாங்க. பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ஒரு கிளைமேக்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு திரைக்கதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்மன்ஸ். அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மர். அதே மாதிரி நம்ம இவருடைய அப்பா இயக்குனர் சுப்பராஜா, அவருடைய அப்பா கூட ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. அந்த கான்வர்சேஷன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க நடுவில், அவங்கள வச்சு படம் பாதி தூரம் போகுது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கைத்தனமாக தெரியுது. நம்ம வேல ராமமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பயும் போல், எம்எஸ் பாஸ்கர் பர்ஃபார்மன்ஸ் எப்பயும் போல், அவங்க எம்எஸ் பாஸ்கருடைய ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் சரி, அந்த குறு அந்த கண்ணு அவங்க டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே படத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இசை இந்த படத்தில் வந்துட்டு பேக்ரவுண்ட் பிஜிஎம் ரொம்பவே நல்லாயிருக்கு. பாடல்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சமீபமாக வர எந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பெருசாக நிற்கிறது இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் காணாமல் போகிறாரு. அதை தொடர்ந்து வேல ராமமூர்த்தி எல்லாம் கொண்டாந்து உள்ளே வச்சு ஹீரோ வந்து அடிக்கிறாரு, சித்திரவதை பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க. இவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற அந்த பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளை கதை ஒன்று தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு நாவல் படித்த மாதிரி ரெண்டுத்தையும் கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு போடுவாங்க. அந்த ராஜேஷ்குமார் நாவலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராக்ல கதை போகும். கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டாந்து முடிச்சு போடுவாங்க. ஸோ நான் அதை முதல்லே சொன்னேன் இல்லையா, ஒரு கிளைமேக்ஸ் இவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு இந்த கதை பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த 2 கதை கிளை கதையாக 2 கதை 2 பார்ட்டில் 2 ரூட்டில் இந்த கதை போய்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேட் 2 பக்கமும் போகுது. ஒரு பக்கம் எம்எஸ் பாஸ்கர் ரூட்டில் இது ஒரு கேஸ் மாதிரி போகுது. இன்னொரு ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை, அந்த பெண் மர்டர் செய்யப்பட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய ரூட்டில் ஒரு கதை போயிட்டு இருக்கு. ஸோ கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2ஐயும் இணைக்கிற இடம் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருந்தாலும், அதாவது வலுக்கட்டாயமாக அந்த கதையை கோக்குற மாதிரி தெரிஞ்சாலும், பட் எண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸ்டண்ட்டு காட்சியெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு, குறை சொல்ல முடியும். எனக்கு பிஜிஎம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்தை நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அக்கம் பக்கம் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னா ஒரு முறை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிங்க. பார்க்குறது பார்க்காது உங்களுடைய விருப்பம்.